இதை வந்து நான் உங்களுக்கு சூப்பர் நோவாக்கு தேநீர் இடைவேளை சார்பாக ஒரு ஓப்பன் சேலஞ்சாக வைக்கிறேன். எனக்கும் சர்ப்ரைசிங்காக தான் இருக்குது. ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணால் 3 months பேசிடுவோமா? சரி பார்ப்போம். சுகந்தி பிரியாவா சூப்பர் நோவாவா? 50 லட்சம் மக்கள் எங்கள் ஆப்பில் இங்கிலீஷ் கற்றுட்டு இருக்காங்க. அப்புறம் சூப்பர் நோவா பற்றி நான் ஒன்று பேசுகிறேன், நீங்கள் ஒன்று பேசுகிறீங்க. என்னடா இவன் ஆளாளுக்கு இவன் பில்டப் பண்ணுறான் அவன் பில்டப் பண்ணுறான்ற மாதிரி இல்லாமல் 30 நாள் இப்போ சேலஞ்ச் இருக்குது. 30 நிமிஷம் ஒரு நாளைக்கு. இல்லைன்னா இந்த பிள்ளைய நங்கொட்டா நானே கொட்டிக்கிறேன். இதுக்கு மேலே நீ இங்கிலீஷ் கற்றுக்க அவ்வளோதான். தப்பு பண்ணுறதை பற்றி கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண இங்கே இருக்கேன். எனக்கு என்னன்னா எங்கள் பிள்ளைங்க எங்கள் பசங்க அரசு பள்ளியில் படிக்கக்கூடியவர்களும் சரி இல்லை எல்லோரும் சரி சரளமாக இங்கிலீஷ் பேசணும். ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனிஸில் போய் ஒர்க் பண்ணணும். எங்கேயுமே யாருக்குமே ஒரு இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணக்கூடாது. இப்போ கூகுள்கிட்ட ஜெமினி இருக்குது, ஒரு ஓப்பன் ஏஐயில் ChatGPT இருக்குது. இது எல்லாத்துலேயுமே நான் இங்கிலீஷ் படிச்சுக்கலாம்ல. எனக்கு எதுக்கு சூப்பர் நோவா? வெல்கம் டு ஆராவில் சத்துமாவு வழங்கும் பாசிட்டிவிட்டி. நம்ம எல்லாருக்குமேங்க ஒரு இங்கிலீஷ் சரளமாக பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். தமிழ் மீடியத்துலையும் படிச்சிருப்போம், இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருப்போம். எதில் படிச்சிருந்தாலுமே இங்கிலீஷ் எல்லாருக்கும் அவ்வளோ சரளமாக வராது. நம்மளால் எழுத்துக்கூட்டி சூப்பராக வாசிச்சிட முடியும், யாராவது பேசினா கூட புரிஞ்சிக்க முடியும், எழுத முடியும், எல்லாமே செய்ய முடியும். பேச மட்டும் வராது. இந்த கிராமர் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும், இல்லை ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்காது, யாராவது கிண்டல் பண்ணிடுவாங்களோன்னு தோணும். இது எல்லாமே இருக்கும். இதை இன்னைக்கு தேதிக்கு டாப் டெக்னாலஜியாக இருக்கக்கூடிய ஏஐ யூஸ் பண்ணி நாங்கள் இதை உங்களுக்கு சரி பண்ணுறோம் அப்படின்னு சூப்பர் நோவா அப்படின்னு ஒருத்தவங்க ஒரு வேலையை செய்கிறாங்க. ஒரு ஐஐடியில் முன்னாள் படித்த ஒரு முன்னாள் மாணவர் ஒருத்தர், அவர் வந்து இது பண்ணி நம்ம திண்டுக்கல்கார பையன், அவர் வந்துட்டு ஒரு ஆப்பே பில்ட் பண்ணி எங்களால் உங்களை சரளமாக இங்கிலீஷ் பேச வைக்க முடியும்னு சொல்கிறாங்க. நிறைய இடங்களில் சோஷியல் மீடியாவில் நம்ம அதற்கான விளம்பரங்கள்லாம் கூட பார்த்துருக்கலாம். ஆனால் இன்னைக்கு தேதிக்கு தேநீர் இடைவேளையிலும் கூட இதுக்கு முன்னாடி நம்ம விளம்பரங்கள்லாம் கூட பண்ணியிருக்கோம். பட் இன்னைக்கு தேதிக்கு அது சாத்தியமா? உண்மையாகவே அவரால் செய்ய முடியுமா? இல்லை என்ன இது ஒரு ஏமாத்து வேலையா? இது எல்லாத்தையுமே அந்த ஃபவுண்டரே நம்ம கூட இருக்காங்க, தெளிவாக கேட்டு தெரிஞ்சுப்போங்க. இந்த வீடியோவினுடைய முடிவில் நிச்சயமாக என்னால் இங்கிலீஷில் பேச முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம், இல்லைன்னா சூப்பர் நோவா சும்மா தான் போல அப்படின்னு தோணலாம். இது ரெண்டில் என்ன தோணுதுங்கிறதையும் நான் உங்களுக்கு கேட்டே சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஃபவுண்டர், ஒரு சூப்பர் நோவா ஃபவுண்டர் மிஸ்டர் ரிஷி நம்ம கூட இருக்காங்க. வெல்கம் பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம், ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ. லுக்கிங் ஃபார்வர்ட். எஸ் ரிஷி, இன்றைக்கி என் கூட நம்ம டீம்மேட் சுகந்தி பிரியாவும் இருக்காங்க. இப்போ இந்த வீடியோ ஃப்ளோவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி, உண்மையாகவே நீங்கள் சூப்பர் நோவாவா அப்படிங்கிறதுக்கான ஒரு டெஸ்ட்டு தான் இந்த இன்டர்வியூ உங்களுக்கு இருக்க போது. ஒரு டெவில்ஸ் அட்வொகேட் மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இப்படி கேட்குறேன், இப்போ கூகுள்கிட்ட ஜெமினி இருக்குது, ஒரு ஓப்பன் ஏஐயில் ChatGPT இருக்குது. இது எல்லாத்துலேயுமே நான் இங்கிலீஷ் படிச்சுக்கலாம்ல, எனக்கு எதுக்கு சூப்பர் நோவா? இப்போ வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குறக்கும் உங்களுக்கு அதை சொல்லி கொடுக்குறக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு கிராமர் ஸ்ட்ரக்சர் சொல்கிறேன். ஐ யூஸ்வலி வேர்ப் அட் அ பர்டிகுலர் டைம். இது ஒரு கிராமர் ஸ்ட்ரக்சர். இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ரொட்டீனை டிஸ்கிரைப் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நான் அதை சொன்னோன்னே உங்களுக்கு இது மனசில் பதிஞ்சிருமா? நீங்கள் உடனே இதை பேச ஆரம்பிச்சிருவீங்களா? பேச ஆரம்பிக்க முடியாது. அந்த நேரத்துக்கு எனக்கு இது தேவைன்னா நான் இதை பயன்படுத்திக்கிடுவேன். ஐ யூஸ்வலி ரன் அட் திஸ் டைம் அப்படின்னு அந்த நேரத்துக்கு நான் சொல்லுவேன். இப்போ அதுக்கப்புறம் திருப்பி நான் இதையே சொல்லணும்னா எனக்கு ஐ யூஸ்வலி ரன் அட் திஸ் டைம்னு வராது. கரெக்டுங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறக்கும் இதை உங்களுக்கு சொல்லி கொடுத்து நீங்கள் மறுபடி ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் எதுக்கு இங்கே வர்றீங்க? ஆல்ரெடி கிராமர் ரூல்லாம் சில பேருக்கு தெரியும். அவங்க இங்கே வர்றதே ஃப்ளூவெண்ட்டாக எனக்கு தேவையான போது பேசணுன்றக்கு தான். ஸோ இதுக்கு ப்ராக்டிஸ் அவசியம். ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கும் சொல்லி கொடுக்கறதுக்கும் அதுதான் வித்தியாசம். ஸோ நம்மள்ட்ட வந்தீங்கன்னா பெடகாஜி, எப்படி இந்த ஆக்டிவிட்டீஸ் டிசைன் ஆயிருக்கு, எப்படி உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்னா 100 வாட்டி உங்களுக்கு அதை எப்படி ப்ராக்டிஸ் கொடுக்கறது, எப்படி உங்கள் மனசில் பதிய வைக்கிறது, இதுக்கேற்ற ஆக்டிவிட்டீஸ், இந்த பெடகாஜி அண்ட் ஆக்டிவிட்டி டிசைன்ன்றது ஒரு 2வது விஷயம். இது தவிர நீங்கள் வந்து ஒரு எஜுகேஷனில் பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் என்னவா இருக்குன்னா ஹேபிட்ன்றது ஒரு ப்ராப்ளம். இப்போ ஃபிட்னஸ் எடுத்துட்டிங்கன்னா நிறைய பேர் ஃபிட்டாக அதுக்கு முன்னாடி காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒழுங்காக சாப்பிட்டுட்டு டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுன்றது சிம்பிளாக இருக்கும் கேட்குறக்கு. ஆனால் இதை ஒரு 90 நாள் கண்டினியூஸாக பண்ணுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாருமே ஹியூமன்ஸ் தான், நமக்கு வந்து நிறையா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ டிசிப்ளினாக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது கஷ்டம். அந்த இடத்துல நமக்கு ஒரு சிஸ்டம் வேணும் நம்ம அந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு. எங்கள் இதில் ஒரு ஹேபிட் மென்டர் இருக்காங்க. ஆப்லேயே வந்து ஹேபிட் ட்ராக்கிங் இருக்கும். அதில் நீங்கள் பண்ணலன்னா நோட்டிஃபிகேஷன் வரும், வாட்ஸ்அப்பில் இருந்து உங்களுக்கு வந்துட்டு அலர்ட்ஸ் வரும், கால்ஸ் கூட வரும் எங்கள் ஹேபிட் மென்டர்ட்ட இருந்து. வேறன் இந்த கோர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான சப்போர்ட் சிஸ்டமும் அந்த ஹேபிட் பில்ட் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்களும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் கோர்ஸ் தான் சூப்பர் நோவா. ஒரு கூகுள் மாதிரி நீங்கள் கேட்டால் பதில் சொல்லக்கூடிய ஒரு டூல் தான் ChatGPT. இதுதான் இது ரெண்டுக்கும் வித்தியாசம். இப்போ ஆக்சுவலி எனக்கு ஆனாலுமே தொடர்ந்து எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. என்னென்னா, நீங்கள் நிறைய அக்ராஸ் இந்தியா நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஆப் சர்க்குலேட்டில் இருக்குது. தமிழ்நாடு மட்டும் இல்லை, இப்போ கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா எல்லா ஸ்டேட்லேயுமே உங்களுடைய ஆப்பை நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இப்படி யூஸ் பண்ண பெனிஃபிட் ஆனவங்கன்னு யாராவது இருக்காங்க? அந்த ஸ்டோரி ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எனக்கு இன்னுமே கொஞ்சம் நம்பிக்கை அளிக்கிற மாதிரி இருக்கும். நிறையா இருக்குது. நான் 2-3 விஷயம் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில்
எங்கள் ஆப் இது வரைக்கும் 50 lakh + people டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. 50 லட்சம் மக்கள் எங்கள் ஆப்பில் இங்கிலீஷ் கற்றுட்டு இருக்காங்க. இதை நீங்கள் போயிட்டு டவுன்லோட்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். வெறும் டவுன்லோட்ஸ் மட்டும் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. கிட்டத்தட்ட ப்ளே ஸ்டோரில் மட்டும் ஒரு 50,000 ரிவ்யூ இருக்குது. இந்த 50,000 ரிவ்யூவோட ஆவரேஜ் வந்துட்டு 4.6+. நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கனாலே அந்த ப்ளே ஸ்டோர் பேஜ்லேயே உங்களுக்கு நிறைய பேர் அவங்க லைஃப் எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்ற டெஸ்டிமோனியல்ஸ் போட்டிருப்பாங்க. ஒரு ரிவ்யூ கிடையாது, 2 ரிவ்யூ கிடையாது, ஒரு 50,000 மக்களோட ரிவ்யூ அது. சரிங்களா? ஸோ அந்த இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு அங்கே இருக்குது. கூகுளில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலும் 4.8 ரேட்டட், thousands ஆஃப் ரிவ்யூ இருக்குது. நீங்கள் சூப்பர்னோவா AI ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு போட்டு பார்க்கலாம். அங்கே போனீங்கன்னா ரியல் ஸ்டோரிஸ் இருக்கும். பட் ஹேவிங் செட் தட், நீங்கள் எப்படி இருக்கீங்களோ இப்போ எங்களுக்கு வந்துட்டு லட்சக்கணக்கான மக்கள் இதில் படிச்சிருக்காங்களா? ஸோ நானுமே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட க்ளோஸாக ஒர்க் பண்ணுவேன். பிகாஸ் இது வந்து ஒன் டைம் பண்ண கோர்ஸ்ன்னு கிடையாது. டெக்னாலஜி இவால்வ் ஆகுது, எங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் இவால்வ் ஆகுது. ஸோ கான்ஸ்டண்ட்டாக இதை பெட்டர் ஆக்கிட்டே இருப்போம். அது எப்படி பண்ணுவோன்னா, சில ஸ்டூடெண்ட்ஸ் கூட டச்சில் இருந்து அவங்க எப்படி இதை பண்ணிட்டுருக்காங்க, அவங்களுக்கு எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்றதை பார்த்து தான் பண்ணுறோம். ஆனால் இன்றைக்கி வந்து நிறைய ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் நம்மள்ட்ட வராங்க. இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு நல்ல ஜாபுக்கு போயிருப்பாங்க. இப்போ நானே வந்து திண்டுக்கல்லேருந்து தான் வரேன். ஸோ அந்த மாதிரி நிறையா சின்ன டவுன்ஸ்லேருந்து வருவாங்க. இவங்களுக்கும் அதே ப்ராப்ளம் தான் இருக்கும். நல்லா படிக்கிற மக்களாக இருப்பாங்க, இங்கிலீஷோட ரூல்ஸ்லாம் தெரியும், பட் பேசி பழகிருக்கான ஒரு என்விரான்மெண்ட்டே இருந்திருக்காது. அப்படி வந்து ஜாயின் பண்ணவங்க மதுரையிலேருந்து மணிகண்டன் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. இவங்களும் நான் க்ளோஸாக ஃபாலோ பண்ணுற ஒரு ஸ்டூடெண்ட். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட ஆஃபீஸில் ஐ ஹேவ் அ லாட் ஆஃப் நாலேஜ், பட் நான் ஆனால் பேச மாட்டேன் பிகாஸ் ஐம் அண்டர் கான்ஃபிடென்ட். இதனால எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போகுதுன்ற மாதிரி சேர்ந்தாங்க. இட்ஸ் பீன் க்ளோஸ் டு 8 months. டெய்லி ஆல்மோஸ்ட் 20 to 30 minutes பண்ணுறாங்க. ஐ திங்க் ஹி ஆல்ரெடி நியூ இங்கிலீஷ் கிராமர்லாம் டெய்லி. ஆனால் ஒரு 30 minutes பேசும்போது அவருக்கு அந்த கான்ஃபிடென்ஸும் ஃப்ளூவன்சியும் பில்ட் ஆகிட்டு நவ் இஸ் காட்டன் அ ப்ரொமோஷன். அவர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆனதெல்லாம் ஒரு மேஜரான ஃபேக்டர் இதில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கண்டிப்பாக அவரோட டேலண்ட் மற்றதும் இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டோரிஸ் இருக்குது. ப்ரொமோஷனே அவங்களுக்கு கிடச்சிருக்கு இங்கிலீஷ் பேசுகிறதன் மூலமாக. நல்லா அவரை பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணது இஸ் அ ஃபேக்டர் இன் இஸ் ப்ரொமோஷன். மேபி நாட் த ஒன்லி திங். பட் ஆனால் இன்றைக்கி நீங்கள் என்ன கார்ப்பரேட் ஜாப் போனாலும் ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ன்றது ஒரு மேஜர் பிளாக்கர் தானே. நீங்கள் என்டர் ஆகிட்டா கூட அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் பொறுத்து தான் உங்களுக்கு மீட்டிங்கில் நீங்கள் பேசுகிறீங்களா, உங்களுக்குன்னே ரெஸ்பெக்ட் கிடைக்குது, வெதர் யூ கெட் ஹர்ட் ஆர் நாட், இது எல்லாமே அதுலேருந்து தான் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ நிறையா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு அது ஒரு ஹிண்ட்ரன்ஸாக இருக்குது. அவங்களாம் இங்கே வந்துட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் ஃப்ளூவன்சி டெவலப் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. மேபி வி கேன் ஈவன் சம் பாயிண்ட் உங்களுக்கு டைம் இருந்தால் வி கேன் ஈவன் கோ மீட் சம் ஆஃப் தீஸ் பீப்புள் அண்ட் அதை நம்ம டாக்குமெண்ட் பண்ணலாம். ஆக்சுவலி இப்போ பேசிட்டு இருக்கும்போது ஹிண்ட்ரன்ஸ்னு ஒரு வேர்டு சொன்னாங்க. அப்படின்னா தடை, கரெக்டா? ஆமாம், ஒரு தடையாக இருக்கிறது. இது எனக்கு ஹிண்ட்ரன்ஸ்னால் தடைன்னு தெரியுது பார்த்தீங்களா. ஏன்னா நான் வந்துட்டு ஏதோ ஒரு வகையில் ஒரு ப்ரிவிலேஜ்டு சைல்டு. எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டால் கூட என்னை மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லேயே படிக்க வச்சிட்டாங்க. நான் ஒரு நல்ல இங்கிலீஷ் பேசக்கூடிய ஸ்கூல்லேயே படிச்சிட்டேன், நல்ல காலேஜ்லேயும் படிச்சிருந்தேன். என்னை சுற்றி இருக்கவங்களாம் இங்கிலீஷ் நல்லா பேசுவாங்க. எங்கள் அண்ணன் எங்கள் தம்பிகிட்டலாம் நான் கற்றுக்கிட்டேன். இந்த வார்த்தை அவர் சொன்னது 100க்கு 100 இது உண்மைங்க. நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், நிறைய நேரத்தில் சொல்லியிருக்கேன், ரொம்ப ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நான் வந்துட்டு கேம்பஸ் இன்டர்வியூவில் ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது 3rd yearலேயே செலக்ட் ஆகிட்டேன். ஒரே காரணம், ஐடி கம்பெனி, எனக்கும் கம்ப்யூட்டருக்கும் சம்மந்தமே இல்லை. நான் வந்து ரைட் கிளிக் பண்ணி இந்த பேர் என்னப்பா ஷட்டவுன் பட்டனை தேடிக்கிட்டு இருந்தவன். டே என்னடா இந்த லேப்டாப்புக்கு இந்த CPU தூக்கிட்டு போயிடுவோமாடான்னு கேட்ட ஆள் சுத்தமாக எனக்கு தெரியாது. ஆனால் கான்ஃபிடென்ட்டாக இங்கிலீஷ் பேசினேன். அந்த ஒரே காரணத்துக்காக 5 பேர் இருந்த பேனலில் என்னை செலக்ட் பண்ணாங்க. ஸோ நான் இதை உறுதியாக நம்புகிறேன். நீங்கள் வந்து கார்ப்பரேட் கம்பெனியில் நல்ல இடத்துல ஒர்க் பண்ணணும், நல்ல ப்ரொமோஷன் இருக்கணும், உங்களுக்கு ஆன்சைட் போகணும், ஒரு கிளைண்ட்டு கூட ஒரு மீட்டிங் வந்து உங்கள் கம்பெனி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும், உங்கள் வளர்ச்சி இருக்கணும்னா இன்றைக்கி தேதிக்கு இங்கிலீஷ் மிக உறுதி அவசியம். இந்த பாயிண்ட்டை நான் வந்து வழிமொழிகிறேங்க. இதை நான் ஒத்துக்கிறேன். இப்போ நான் அப்படியே இப்படி வரேன். நீங்கள் 2 எக்ஸாம்பிள் சொன்னீங்க. இந்த 2 எக்ஸாம்பிளையும் நீங்கள் சொல்கிறீங்க, நான் அக்செப்ட் பண்ணுறேன். அதை தாண்டி இன்றைக்கி நான் சுகந்தி பிரியாவை கூட்டிகிட்டு வந்ததுக்கான முக்கிய காரணமே, சும்மா நம்ம ஏதோ வர்றோம், ஒரு இன்டர்வியூ பண்ணுறோம், சூப்பர்னோவா பற்றி நான் ஒன்று பேசுகிறேன், நீங்கள் ஒன்று பேசுகிறீங்க, என்னடா இவன் ஆளாளுக்கு இவன் பில்டப் பண்ணுறான் அவன் பில்டப் பண்ணுறான்ற மாதிரி இல்லாமல் எனக்கு ரியல் டைமில் ஒரு வேணும். இப்போ நான் இங்கிலீஷ் நல்லா பேசிடுவேன். நான் வந்துட்டு இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு பேசுகிறேன், சூப்பர்னோவாவில் கற்றுக்கிட்டு பேசுனேன்னா அது வந்துட்டு அவ்வளோ இல்லாஜிக்கலாக இருக்கும். இப்போ சுகந்தி பிரியா வந்து உண்மையாகவே இங்கிலீஷ் பேசணுன்ற ஆஸ்பிரேஷனோடு இருக்கக்கூடிய ஆனால் பேச முடியாத ஒரு கேர்ள். அப்போ இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. தமிழ் மீடியத்தில் படித்த பொண்ணு, ஆனால் இங்கிலீஷ் மீடியத்தில் காலேஜில் படித்தா கூட இங்கிலீஷ் பேச வராத பொண்ணு. அப்போ இவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன ஃபேஸ் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் கேளுங்க. கேட்டுட்டு எனக்கு வந்துட்டு அடுத்த ஒரு 90 நாளில் வித் த ஹெல்ப் ஆஃப் சூப்பர்னோவா, இஃப் யூ கேன் மேக் ஹெர் ஸ்பீக் இன் ஃப்ளூயன்ட் இங்கிலீஷ், அதுதான் சூப்பர்னோவாவினுடைய சக்ஸஸாக இருக்க முடியும். இதை வந்து நான் உங்களுக்கு சூப்பர்னோவாக்கு தேநீர் இடைவேளை சார்பாக ஒரு ஓப்பன் சேலஞ்சாக வைக்கிறேன். நீங்கள் எங்கள் சுகந்தி பிரியாவை 3 மாதத்தில் நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்பாங்க. கேட்டு நீங்கள் பேச வச்சிட்டிங்கன்னா
அதுக்கு மேலே நீங்கள் சொல்கிற அந்த 50 லட்சம் பேர் வாங்கியிருக்காங்க, 50,000 ரிவ்யூ இருக்குது, கூகுளில் போய் பாருங்கள், எதுவுமே சொல்ல தேவையில்லை. 3 மாதம் கழிச்சு அகைன் வி வில் மீட், வி வில் ஸ்பீக். அந்த நேரத்தில் அவங்க வந்து பெட்டர் இங்கிலீஷ் பேசினாங்கன்னா அதுவே மக்களுக்கு பெரிய சான்றாக இருக்கும். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப எக்ஸைட்டட். இந்த மாதிரி ஒன்று பண்ணுறது, நீங்கள் இன்னைக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறதுன்றது இட் இஸ் சம்திங் தட்ஸ் வெரி குட். ஏன்னா இன்றைக்கி நாங்கள் வந்து ஏஐ மாதிரி ஒரு நியூ டெக்னாலஜி வச்சு பண்ணிட்டுருக்கோம். கண்டிப்பாக ஐஐடிலாம் படிச்சிருக்கோம். ஸோ ஒன் ஆஃப் த எங்களுக்குமே வந்து மணி இதை தாண்டி இந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுன்ற ஒரு ஆம்பிஷனோட தான் வந்திருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் நான் இவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 விஷயங்கள் சொல்லிட்டு பேசலாங்களா? எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்டாக இது ஏன் ஒரு பெட்டரான சிஸ்டமாக இருக்குன்றதை யோசிச்சு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக ஒர்க் பண்ணி இதை கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக இது வந்துட்டு பெட்டர் தேன் மோஸ்ட் திங்ஸ். ஏன் அப்படி நாங்கள் ஃபீல் பண்ணுறோன்னா, நீங்கள் இன்னைக்கு ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ், நீங்கள் ஏதாவது ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்லாம் இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா? போயிருக்கேன் சார். ஆன்லைனில் போயிருக்கீங்க. எப்படி நடந்துச்சு இந்த கிளாஸ் எக்ஸாக்டாக? எப்படி இருக்குன்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு லெவல் டெஸ்ட் இருக்கும். அண்ட் அட்டன் பண்ணதுக்கப்புறம் ரெகுலராக ஏதாவது ஒரு இதை பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை நம்ம பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு அடுத்த நாள் நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலி ஒரு 3 மந்த் 4 மந்த் கோர்ஸ் மாதிரி தான். பட் லைஃப் டைம் ஆக்சஸ் எல்லாம் 1 இயர் ஆக்சஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ ரெகுலராக ஒன்று கொடுப்பாங்க. நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுனா என்ன அர்த்தம்? எப்படி இருக்கும்னா, ஒரு எக்ஸாம்பிள் லெசன் மாதிரி சொல்லுங்களேன். அவங்க ஒரு டாபிக் கொடுக்குறாங்க. இப்போ வாட்டர் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வாட்டரை பற்றி நீங்கள் வந்து ஏதாவது பேசுங்க, சொல்லுங்கன்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவாங்க. நம்ம பேசுவோம். நான் மேக்ஸிமம் என்ன பண்ணுவேன்னா, இங்கிலீஷை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவேன். இந்த டவல் கம் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களே. ஸோ அது மாதிரி எனக்கு என்ன தோணுதோ மைண்டில், எனக்கு என்னன்னா டக்குன்னு பேசணுன்ற ஆசையில் நான் டக்குன்னு டிரான்ஸ்லேட் பண்ணிடுவேன். என்ன தோணுதோ அதெல்லாம் மைண்டில் இருக்குது அப்படியே. எவ்வளோ நேரம் டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க? எவ்வளோ நேரம் பேசணும் ஒரு நாளைக்கு? எனக்கு என்னென்ன வேர்ட்ஸ்லாம் சார் மேக்ஸிமம் என்ன ஒரு 10 மினிட்ஸ். ஏன்னா காலில் தான் இருக்குது, ஃபோன் காலில் தான் பேசிகிட்டு இருப்போம். அவங்க 10 மினிட்ஸ் அந்த மாதிரி தான். பேசுறதுக்கப்புறம் சொல்லுவாங்க, சுகந்தி பிரியா நீங்கள் பேசுனீங்க பட் டிரான்ஸ்லேட் பண்ணுறீங்க, இங்கிலீஷ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது, அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, நீங்கள் அப்படி பேசணும்னு சொல்கிறாங்க. எனக்கும் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு தெரியுது, ஆனால் பேச முடியல. ஸோ இந்த ட்ரபிள் தான் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு கிராமர் இதெல்லாமே கூட சொல்லி கொடுத்தாங்க. ஓகே, நான் லேர்ன் பண்ணிட்டேன். அண்ட் ஆஃப்லைனுமே நான் போனேன். எனக்கு கிராமர்லாம் லேர்ன் பண்ணேன். ஒரு மேபி ஒரு 1 மந்த்தோ இல்லை 1 or 2 வீக்ஸ் நான் விட்டுட்டு அகைன் பார்த்தோன்னா கிராமர்லாம் 0 ஆகிடுது. திரும்பி ஆமிஸ் ஆர் வாஸ் வேர் ஹேஸ் ஆடுன்ற மாதிரி எங்கே வரும் என்ன வரும்னு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு பேசுறதுக்கான வாய்ப்புகள் தான் கிடைக்காமே போயிடுச்சு. கிராமரை பற்றி ஐ ஹாவ் அன் ஐடியா பட் ஃப்ளூயன்ட் இல்லை. ஃபர்ஸ்ட் திங் என்ன தேவைன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 1/2 an hour, and if you can do 1 hour, nothing like it, but at least ஒரு 1/2 an hour you need to speak fluently. சரிங்களா? speak and practice regularly. சரிங்களா? உங்களுக்கு அதுக்கு ஒரு சிஸ்டம் தேவை. ஸோ இப்போ சூப்பர்னோவாவில் என்ன நடக்கும்னா, இந்த ஏஐ வந்து உங்கள் கூடயே இருந்துட்டு அதனால தமிழும் பேச முடியும். ஸோ கேன் எக்ஸ்பிளைன் a lot of things to you, அண்ட் அதனால இங்கிலீஷும் பேச முடியும். ஸோ இந்த இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் உங்களுக்கு 1/2 an hour டெய்லி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கான்ஃபிடென்ட் ஆவீங்க, ஃப்ளூவெண்ட் ஆவீங்க. தட் இஸ் த ஜேர்னி. சரிங்களா? பட் இதில் ஒரு விஷயம் நான் என்ன கிளியராக சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன்னா, இப்போ ஒரு 3 monthsல இவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இங்கிலீஷ் பேச போகிறாங்களா அப்படின்னு கேட்குறது எப்படின்னா, 3 monthsல 6 pack வந்துருமான்னு கேட்குற மாதிரி. சரிங்களா? இது ஆக்சுவலாக எப்படி ஒர்க் ஆகும்னா, ரியலிஸ்டிக்கலி 3 monthsல எல்லாருக்கும் எப்படி 6 pack வரும்லாம் சொல்ல முடியாது. அது ஒருத்தர் எங்கே ஆரம்பிக்கிறாங்களோ அதை பொறுத்து. பட் நீங்கள் வந்துட்டு 3 months ரிகரஸாக எக்ஸசைஸ் பண்ணி கரெக்டாக ஃபுட் எடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் யாராக இருந்தாலும் 3 monthsக்கு முன்னாடி பார்த்ததோட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் பார்ப்பீங்க. உங்களை சுற்றி இருக்கவங்க ஓகே பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆயிருக்காங்கன்றதை சொல்ல முடியும். அந்த மாதிரி தான் இங்கிலீஷும். நீங்கள் எந்த லெவல்லேருந்து ஆரம்பிக்கிறீங்கன்றது முக்கியம், நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட போகிறீங்கன்றது முக்கியம். இது ரெண்டும் பண்ணிங்கன்னா 3 monthsல வாட் ஐ கேன் கேரண்டி இஸ், இப்போ என்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதை விட ஒரு மச் பெட்டர் லெவலில் இருக்கலாம். சரிங்களா? இது ஓகேயா? ஓகே தான். ஸோ நான் எப்படி இதை பண்ணலான்னு நினைக்கிறேன்னு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு ஒரு லெவல் டெஸ்ட் எடுக்கணும். இதை நான் எடுக்கிறத விட எங்கள் ஆப்பில் எங்களோட யூசர்ஸ் ஆக்சுவலாக எப்படி இந்த லெவல் டெஸ்ட் வழியாக கோ த்ரூ பண்ணி இந்த ஏஐ அசஸ் பண்ணுமோ அது வழியாகவே நீங்கள் போங்க. போனதுக்கப்புறம் நான் சொல்லிடுறேன் எப்படி இது ஒர்க் பண்ணலான்றது. எனக்கு நீங்கள் தர வேண்டியது அஸ் அ டீச்சர், நான் உங்கள்கிட்ட கேட்குறது ஒரு 1/2 an hour a day. அப்படின்னா எங்களோட ஆப்பில் ஒரு 2 activities or so மேபி 3 activities நீங்கள் பேசி முடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த 1/2 an hour a day உங்களால் 90 daysக்கு கன்சிஸ்டண்ட்டாக தர முடியுமா? இந்த மாதிரி ஷுவர்லாம் நிறைய பேர், சாரி தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் நிறைய பேர் பார்க்குறேன், நானுமே இருக்கேன். ஸோ இப்போ எப்படின்னா, நிறைய பேர் ஜிம் சேர்ற ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா செம மோட்டிவேஷனாக இருப்பாங்க. நியூ இயர் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ரெசல்யூஷன் எடுத்துகிட்டு இன்னையிலேருந்து டயட் பண்ண போகிறேன், இன்னையிலேருந்து நான் ஜிம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு சேருவாங்க. ஒரு 2 weeks இருக்கும், அதுக்கப்புறம் அப்படியே ஃபேட் அவுட் ஆயிரும். அப்புறம் அந்த ஜேர்னிக்கு போக முடியாது. பட் இது வந்து ஒரு டிமோட்டிவேட் பண்ணுறக்காக சொல்ல, நானுமே ஜிம்மில் இந்த மாதிரி கஷ்டப்படுறது நார்மலாக நம்மளை மாதிரி. இப்போ உங்களுக்கு வேற ஒரு ஒர்க் இருக்குது, நீங்கள் ஒரு ஆங்கராக இருக்கீங்க. ஸோ நேச்சுரலாக என்ன நடக்கும்னா, நீங்கள் போகிற வழியில் இந்த ஹேபிட் உங்களுக்கு லூஸ் ஆகும். சரிங்களா? நீங்கள் எனக்கு தர வேண்டியது அந்த கமிட்மெண்ட். இந்த 1/2 an hour நீங்கள் 90 days கீப் அப் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் இதை தனியாக பண்ண தேவையில்ல. எங்கள் சைட்லேருந்து ஹேபிட் மென்டர் உங்களுக்கு நான் அசைன் பண்ணிடுறோம். அவங்களோட மெயின் வேலை சொல்லித்தரது அந்த மாதிரி இல்லை.
அவங்க வந்து நீங்கள் சப்போஸ் ட்ராப் ஆஃப் ஆனீங்கன்னா கண்டிப்பாக எங்களோட ஆப்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரும், வாட்ஸ்அப் வரும், ஒரு ஆளே உங்களுக்கு கால் பண்ணி தயவுசெய்து வாங்க, நீங்கள் ஒரு கோலுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, ஒரு ½ அன் ஹவர் பண்ணுங்கன்னு நீங்கள் இப்போ எனக்கு சொல்கிற ப்ராமிஸை கீப் அப் பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ஸோ எப்படி ஒர்க் பண்ண போதுன்னா, நீங்கள் எனக்கு ½ அன் ஹவர் கொடுக்க ரெடியாக இருந்தீங்கன்னா 90 டேஸில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுறதுக்கு ரெடி. இம்ப்ரூவ் ஆயிட்டாங்கன்னு நமக்கு எப்படி தெரியும்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டெய்லி நீங்கள் பேசுறது ரெக்கார்டிங் இருக்கும். ஸோ நீங்கள் இன்றைக்கி இப்போ ஆரம்பிக்கும்போது இந்த கோர்ஸ் எப்படி பேசுகிறீங்கன்ற ரெக்கார்டிங்ஸ் எடுத்துக்கலாம். 90 டேஸ் கழிச்சு நீங்கள் என்ன பண்ண முடியுதுன்ற ரெக்கார்டிங் இருக்கும், உங்களால் பேசவும் முடியும். ஸோ இது ஒரு சேலஞ்சாக நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இதுவரை கோ த்ரூ பண்ணி பார்க்கலாம். இதில் எனக்கு ஒரே ஒரு இது மட்டும், இப்போ டிஸ்கிரிப்ஷனில் சூப்பர் நோவாவுடைய லிங்க் இருக்குது. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு வேலைக்கு போகிறவங்க, காலேஜ் முடிச்சிருக்கவங்க, இல்லை குழந்தைங்களுடைய பேரண்ட்ஸ் யாராவது என் பிள்ளை இப்படி பேசணும்னு நினச்சா, நீங்கள் வந்து சுகந்தி பிரியாக்கு என்ன மாதிரி பண்ணுவீங்களோ அதே தானே பண்ணுவீங்க. ஏன்னா எங்களுக்கு எந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டும் தேவை கிடையாது. நார்மலாக நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணி ஒருத்தவங்க கற்றுக்கிறவங்களுக்கு என்ன செய்வீங்களோ அதே தான் எங்களுக்கு வேணும். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவங்கள ஃபாலோ பண்ணுறது, அவங்கள பேச வைக்கிறது, ஹேபிட் மென்டர் கொடுக்குறது, இது எல்லாமே பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணுற பீப்புளுக்கு கொடுப்பீங்க தானே? கண்டிப்பாக. இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் யார் இந்த கோர்ஸ் வாங்கினாலும் அவங்களுக்கு இது கிடைக்குது இந்த பேக்கேஜோட சேர்ந்து. ஸோ கண்டிப்பாக இது வந்துட்டு எல்லாருக்கும் அவைலபிளாக இருக்க ஒரு விஷயம் தான். நான் உங்களுக்கு எதுவும் சொல்லித்தர போகிறது இந்த 90 டேஸில் பார்ப்பீங்க எல்லாமே இந்த ஏஐ தான் சொல்லித்தரப்போகுது. அதில் என்ன அட்வான்டேஜ்னா, நீங்கள் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா, ஸோ நைட்டு 9 o'clock தான் உங்களுக்கு டைம் கிடைக்குதுன்னா நீங்கள் எனக்காலாம் வெயிட் பண்ண தேவையில்ல. நீங்கள் பேசாமல் உங்கள் ஃபோன் எடுங்க, அதில் ஏஐ இருக்கும், அதில் ஆக்டிவிட்டீஸ் நீட்டாக டிசைன்டாக இருக்கும். நீங்கள் அதில் ½ அன் ஹவர் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ போட்டால் போதும். இந்த ½ அன் ஹவர் டெய்லி கொடுங்க. 90 டேஸில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குதா இல்லையான்றதை நம்ம சேர்ந்து டாக்குமெண்ட் பண்ணலாம். என்ன தான் ஆகுதுன்னு பார்க்கலாம். எனக்கும் சர்ப்ரைசிங்காக தான் இருக்குது. ஒரு ½ அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணால் 3 months பேசிடுவோமா? சரி பார்ப்போம். மச் பெட்டரா சுகந்தி பிரியாவா சூப்பர் நோவாவா பாப்போம். இல்ல சுகந்தி பிரியாவும் சூப்பர் நோவா சேர்ந்து சூப்பர் நோவா தான். சுகந்தி பிரியாவா நீ என்ன சண்டைக்கா போற, கத்துக்கிறதுக்கு போயிட்டு அது உங்களுக்கும் தானே அதானே போருக்கு போற மாதிரி பண்ணுடா அப்படின்னு. ஓகே, நம்ம இப்ப டெஸ்ட் அந்த லெவல் டெஸ்டிங் என்ன ஸ்டார்ட் பண்ணனும் இப்ப? ஓகே, நீங்க பேசாம நான் எதுவுமே சொல்ல தேவையில்ல, நீங்களே பாப்பீங்க. ஜஸ்ட் கோ த்ரூ இட். அந்த ஏஐ உங்கள்ட்ட பேசி கூட்டு போகும். தட்ஸ் தி ஃபர்ஸ்ட் திங் தட் ஐ வாண்ட் யூ டு நோ. இப்போ ஒரு லெவல் டெஸ்ட்ன்றது நான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு பர்சன் மாதிரி அது பேசும். நீங்க கோ த்ரூ பண்ணுங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நானுமே சைட்ல இருந்து பார்க்குறேன். ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி. ஹாய், நான் நோவா, உங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கான ஏஐ டியூட்டர். உங்களுக்காக இன்னைக்கு நான் ஒரு 30 நாள் குவிக் இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் பிளான் பண்ணலாம்னு இருக்கேன். அதுக்கு நாம ஒரு ஷார்ட் லெவல் டெஸ்ட் பண்ணணும். ஷால் வி டூ தட்? யா, லெட்ஸ் கோ. ஓகே, நான் இப்போ உங்ககிட்ட 5-6 questions கேட்க போறேன். அது எல்லாத்தையும் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. தப்பு பண்றத பத்தி கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண இங்க இருக்கேன். எஸ், லெட்ஸ் ஸ்டார்ட். Question 1/6. எனக்கு மாம்பழங்கள் பிடிக்கும். இது நீங்க எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? Tap to speak. I like mangoes. கவலைப்படாதீங்க, சும்மா ரிலாக்ஸ்டா பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தப்புட்டாலுமே பிரச்சனை இல்லை. Question 2/6. அவன் நேத்து கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தான். இது நீங்க எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? He played cricket yesterday. Question 3/6. அவள் நாளைக்கு தன் நண்பர்களை சந்திப்பாள். இதை நீங்க எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? She will meet her friends tomorrow. Great job சுகாந்தி. நீங்க பாதி லெவல் டெஸ்ட் முடிச்சிட்டீங்க. இன்னும் 3 questions தான் இருக்கு. Keep going. Question 4/6. நாங்கள் ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இதை நீங்க எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? We learning English. ஃபர்ஸ்ட் ஈஸியாக கேட்டுட்டு அப்படியே போக போக கொஞ்சம் மாத்துறாங்க பார்த்தீங்களா? மேங்கோஸ்ல ஆரம்பிச்சு. Question 5/6. ஆசிரியர் மாணவனுக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்தாரு. இதை நீங்க எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? Teacher gave the book to student. நோக்கத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். Question 6/6. அவர்கள் நாளை தங்கள் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருப்பார்கள். இதை நீங்க எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? They will prepare exam tomorrow. Nice effort சுகந்தி. நீங்க 6க்கு 3 questions சரியா சொன்னீங்க. உங்க tenses மற்றும் sentence formationsல இன்னும் கொஞ்சம் improve பண்ணலாம். For example, mistake நீங்க சொன்னது he played cricket yesterday. Correction, இது இப்படி இருக்கணும். He was playing cricket yesterday. இங்க past continuous tense யூஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு ஆக்ஷன் பாஸ்ட்ல ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நடந்துகிட்டே இருந்துச்சுன்னு சொல்றோம். உங்க லெவல் டெஸ்ட் ரிசல்ட்ஸை எடுத்துக்கிட்டு உங்க கிராமரை ஃபிக்ஸ் பண்றதுக்கும் உங்களை கான்ஃபிடென்ட்டா இங்கிலீஷ் பேச வைக்கிறதுக்கும் நான் ஒரு பர்சனலைஸ்ட் பிளான் ரெடி பண்ண போறேன். ப்ளீஸ் ரெடி பண்ணுங்க. மேக் மை பிளான். உங்க இங்கிலீஷ் லேர்னிங் பிளான் இன்னும் பெட்டரா பர்சனலைஸ் ஆகணும்னா நீங்க இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கான உங்க தேவை நீட் என்னன்னு கொஞ்சம் டீடைல்டா ஷேர் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள்,
ஆஃபீஸ் மீட்டிங்ஸ்ல இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன். இது வந்து நம்ம தமிழ் இங்கிலீஷ் இதில் தமிழ்ல நீங்க பேசலாம், பேசுங்க, அது புரிஞ்சுக்கும். டேப் பண்ணிட்டு தமிழ்ல உங்க நீட தமிழ்ல தான் பேசணும், அப்பதானே உங்களால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஸோ அப்படியே பேசுங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுன்றனால இங்கிலீஷ் பேசுகிறது ரொம்ப ஆர்வம் எனக்கு. இங்கிலீஷ் பேசுறதுனாவே ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு. ஸோ நிறைய ஸ்டேட் நிறைய கண்ட்ரிக்கெலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடங்களுக்குலாம் போயிட்டோம்னா இங்கிலீஷ் பேச தெரிஞ்சால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. இங்கிலீஷ் தான் இப்போதைக்கு ரொம்ப நீடாக இருக்குது, நிறைய இடங்களில் தேவைப்படுது. அதை நான் வந்து கான்ஃபிடண்ட்டாக பேசணும்னு ஆசைப்பட்றேன். என்னோடய கெரியருக்காக தான். அப்புறம் என்னோடய பேஷனும் கூட இங்கிலீஷ் நல்லா பேசணுன்றது. உங்க பேஷனும் கெரியரும் இங்கிலீஷ் பேசுறதுல இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். சுகந்தி, ஆர்டிஸ்டா நிறைய இடங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு இங்கிலீஷ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கான்ஃபிடென்ட்டா பேசணும்னு நீங்க நினைக்கிறதும் சூப்பர். அதுக்காக இங்க உங்க 10 நாள் பிளான் இருக்கு. வீக் 1 சிம்பிள் பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் டென்ஸ். வீக் 2 ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ். வீக் 3 பாஸ்ட் கண்டினியூஸ் அண்ட் ஃபியூச்சர் கண்டினியூஸ். வீக் 4 ஸ்மார்ட் ரிவ்யூ ப்ளஸ் கான்வர்சேஷன் ப்ராக்டிஸ். இந்த பிளான் 90% எவ்ரிடே இங்கிலீஷ் சிச்சுவேஷன்ஸை கவர் பண்ணும். இந்த பிளான்ல ஏதாவது சேஞ்சஸ் வேணுமா? இல்லை, இது நான் லேர்ன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. சரின்னு சொல்லிடுங்க. அப்போ பிளான் ஓகே தானே? பிளான் ஓகே, சூப்பர், கிரேட் ஒர்க். நீங்க உங்க பிளானை இப்போ வாங்கிட்டீங்க. இங்கிருந்து நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். ஒரு நாளைக்கு ஒரு ஆக்டிவிட்டி ஆவது பண்ணுங்க. அப்பதான் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆவீங்க. உங்க லேர்னிங் ஜேர்னியை ஆரம்பிக்க நீங்க ரெடியா? எஸ். இப்படி டெய்லி கான்வர்சேஷன்ஸோட ஃப்ளூவன்சி வரும். நீங்கள் கரெக்ட் பாத்ல இருக்கீங்க. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இப்படி உங்களோட ஆக்டிவிட்டிஸை இதுதான் நான் சொன்னேன். மேலே ஒரு ஹேபிட் ட்ராக்கர்னு ஒன்று வந்துடும். அதுக்கப்புறம் கீழே வந்து இந்த ஆக்டிவிட்டி பார்த்து உங்களுக்கு தேவையானது வந்துடும். என்ன கற்றுக்குறாங்க, அதோட அர்த்தம் என்ன, இதெல்லாம் இருக்கும். நீங்கள் வந்து இங்கே டெய்லி முடிக்க இது அப்படியே க்ரீன் ஆகிட்டே போகும். உங்கள் ப்ராக்ரஸ் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு ஹேபிட் ட்ராக் பண்ணிக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா 90 டேஸ் நீங்கள் ப்ராமிஸ் பண்ணணும். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு 30 டேஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த 30 டேஸில் போகலான்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு 30 டே சேலஞ்சுன்னு ஒன்று கொடுத்துருக்கு. மேலே பார்த்தீங்களா, இந்த 30 நாள் ரெகுலராக வந்து நீங்கள் பண்ணுன்றதை நான் இல்லைனாலும் இந்த ஆப் சொல்லும். ஒரு பர்சன் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு லெவல் டெஸ்ட்லாம் எடுத்து உங்களை ஆன்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு க்ளோஸாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? நீங்கள் ஜெனுவனாக ஃபீல் பண்ணுறீங்களோ சொல்லலாம். ஆக்சுவலி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் இப்படி ஒரு லெவல் டெஸ்ட்லாம் பார்ப்பீங்கன்னு எதிர்பார்த்தீங்களா? இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களோட இம்ப்ரெஷன் என்ன, எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? நான் வந்துட்டு கிளாஸ் போகும்போது, ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸ் போகும்போது நான் ஃபேஸ் பண்ணது என்னென்னா, எனக்கு ஒரு ஆசை, நம்ம கூட இருக்கவங்க வந்துட்டு நல்லா இங்கிலீஷ் பேசணும், சூப்பரான ஆக்சென்ட்டில் பேசணும், அப்படி பேசிட்டே இருந்தாங்கன்னா நம்மளும் நல்லா இங்கிலீஷ் பேசிடுவோம் அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரி வாய்ப்பு அமையலை. ஸோ இதை பார்க்கும்போது லைட்டாக அதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு தோணுது. ஏன்னா நான் யூஸ் பண்ணல, பட் இனிஷியலாக பார்க்கும்போது நல்லாவே ஒர்க் ஆகுது, நல்லா இருக்குது. சீரியஸ்லி அது பேசுறது பண்ணுறது எல்லாமே அந்த பார்த்து சொன்னீங்களே, நம்ம முடிக்க க்ரீன் ஆகிட்டே வரும், அப்படியே மனசெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னு இருக்கும். அண்ட் டெய்லியும் வர்றது நீங்கள் சொல்கிற மாதிரி தினமும் இப்போ நம்ம கிளாஸ் போகிறோம் பண்ணும்போது அங்கேருந்து ஒரு புஷ் வேணும்ன்ற, நம்மகிட்ட புஷ் வேணும். அண்ட் சேம் டைம் நம்ம சொல்லிக் கொடுக்குற ஸ்டாஃபுக்குமே அந்த புஷ் இருக்கணும்னு தோணும். ஸோ இதில் நீங்கள் சொல்கிற மாதிரி அலாம் இதெல்லாம் வர்றதெல்லாம் கொஞ்சம் ஆடட் அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ யூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ அதுதான் நம்ம பண்ணுறது. இது ரொம்ப ஒரு ப்ரைஸ் வந்துட்டு ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்கும். பட் ஆல்மோஸ்ட் ஒரு பர்சன் உங்கள் கூட இருக்க மாதிரி தான். இப்போ உங்கள் பாக்கெட்டில் இது இருக்கும், நாங்களும் ஃபாலோ அப் பண்ணுறோம். டெய்லி ஒரு ½ hour இதில் போடுங்க. யூ வில் சி இம்ப்ரூவ்மெண்ட். வில் சி 90 டேஸில் நம்ம பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் எப்படி இருக்குன்றதெல்லாம் உங்களுக்கு ஓரளவு அட்லீஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் ஐடியாலாம் கிடச்சிருக்குங்களா? யா ஷுர். யா ஃபைன். இதுதான் நான் ஆக்சுவலாக சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி சூப்பர்னோவா வந்து இந்த மாதிரி இங்கிலீஷில் படிக்கிறாங்க, வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். லாஸ்ட் டைம் நம்ம பண்ணது மணிகண்ட மாரியப்பன் நானும் ஒரு பாட்காஸ்ட்டில் பாசிட்டிவிட்டியில் நம்ம பேசினோம். அப்போ வந்துட்டு அவருக்கு ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷனில் என்ன ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் பேசினோம். ஸோ அதே நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா வந்துட்டு இப்போ எங்கள் மேலே இருக்க நம்பிக்கையில் மக்கள் வாங்குவாங்க. தேநீர் இடைவேளையிலேருந்து சூப்பர்னோவா பற்றி சொல்கிறாங்க, நான் தேநீர் இடைவேளையை நம்புகிறேன், அதனால சூப்பர்னோவா வாங்குகிறேன். அந்த மாதிரியான இது வரைக்கும் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த தடவை எனக்கு என்னென்னா, நான் தேநீர் இடைவேளையை நம்புகிறேன், அதை விட சூப்பர்னோவாவே நான் நம்புகிறேன், அதனால வாங்குகிறேன் அப்படிங்கிறத நான் கொண்டு வரணும் அப்படிங்கிறத. ஏன்னா நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்கிறதையும் நான் ஆஃபீஸ்க்கே வந்தும் பார்த்துருக்கேன். உங்களுடைய எண்ணமும் ஹானஸ்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பர்சனலாக. அதனால அந்த பாயிண்ட்டை கொண்டு வரணும். அதுக்கு எங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒருத்தவங்க இங்கிலீஷ் பேச கஷ்டப்படுறவங்க ஆனால் ஆசை இருக்கிறவங்கள நான் செய்யணும் அப்படிங்கிறதா என்னுடைய எண்ணம். ஸோ அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து நான் என்ன பீப்புள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன்னாங்க, எனக்கு தெரியும் ஹவு சூப்பர்னோவா ஒர்க்ஸ்னு. ஸோ உங்களுக்கும் தெரியணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அதுக்காக தான் இதை நாங்கள் பண்ணுறோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இந்த மாதிரிலாம் இருக்கும். யாராவது யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கனாலும்
irrespective ஆஃப் ஏஜ், அதாவது ஒரு 22 23ல நான் இருக்கேன், இல்லை 21ல இருக்கேன், நான் ஒரு வேலைக்கு போக போகிறேன், நான் இன்டர்வியூ கிராக் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு இங்கிலீஷ் பேச கஷ்டமாக இருக்குனாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லை என் குழந்தை வந்து இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் பயன்படுத்திக்கலாம். இப்போ எனக்கு எப்படி தோணுதுன்னா, இப்போ எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா படித்தவங்க, அவங்க வந்துட்டு பிகாம் முடித்து எம்காம் எல்லாம் கூட பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுக்கு கூட நான் இதை சஜஸ்ட் பண்ணலாம், அவங்க கூட இங்கிலீஷில் சரளமாக பேசக்கூடிய அளவுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு எனக்கு என்னமோ தோணுது. ஸோ யாருக்கு தேவையோ அவங்க பயன்படுத்தி பாருங்கள். 90 நாளைக்கு அப்புறம் மிக உறுதியாக நாங்கள் இதனுடைய ரிசல்ட்டையே உங்கள்கிட்ட காட்டுறோம், கண்டிப்பாக காட்டுறோம். 30 நாள் இப்போ சேலஞ்ச் இருக்குது, 30 நிமிஷம் ஒரு நாளைக்கு. இல்லைன்னா இந்த பிள்ளைய நங்கொட்டா நானே கொட்டிக்குவேன், இதுக்கு மேலே நீ இங்கிலீஷ் கற்றுக்கலாம் அவ்வளோதான். நானே இது நம்ம பண்ணுவோம். ஸோ இட் இஸ் அ கொலாபரேட்டிவ் எஃபர்ட். எனக்கு என்னென்னா எங்கள் பிள்ளைங்க எங்கள் பசங்க அரசு பள்ளியில் படிக்கக்கூடியவர்களும் சரி, இல்லை எல்லோரும் சரி, சரளமாக இங்கிலீஷ் பேசணும், ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனிஸில் போய் ஒர்க் பண்ணணும், எங்கேயுமே யாருக்குமே ஒரு இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணக்கூடாது, அவங்க போய் ஒரு இடத்துல உட்காந்தா ஒரு கான்ஃபிடென்ட்டாக தான் உட்காரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். நான் எப்பயுமே அப்படி தான் யோசிப்பேன், ஒரு எளிய மனிதர்களின் குரலாக தான் இருக்கணும்னு. அதை சூப்பர்னோவா செஞ்சிச்சுன்னா எனக்கு சந்தோஷம். அதை நான் 100% இப்போ சொல்ல மாட்டேன், 90 நாளைக்கு அப்புறம் 100% இருக்கா இல்லையான்னு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இப்போ இந்த லெவல் டெஸ்ட் நீங்கள் பண்ணீங்கல்ல, நீங்களும் பார்த்தீங்க. ஸோ நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு 3 விஷயம் ஃபுல்லிவி கரெக்டாகவே சொன்னாங்க, அந்த ஆப் சொன்ன மாதிரி. மீதி விஷயத்துக்குமே அவங்களுக்கு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தெரியாமையோ, இன்ஃபேக்ட் ஒரு 80%க்கே வந்து சேர்ந்துட்டாங்க. ஆனால் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறக்கும் கிட்டத்தட்ட 10 to 15 செகண்ட் எடுக்கிறாங்க. ஸோ என்ன அர்த்தம் அதுக்கு? அவங்கள்ட்ட அந்த நாலேஜ் இருக்குது, இல்லாமல் இல்லை, எங்கேயோ ஒரு இடத்துல தெரியுது. அப்படிதான் நான் நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷே தெரியாமலாம் இருக்க மக்கள் ரொம்ப கம்மி தான். எஸ்பெஷலி எங்கேயோ ஒர்க் பண்ணுறாங்க, ஒர்க் தேடுறாங்க, அந்த மாதிரி இருக்கவங்க அவங்களுக்கும் இந்த மாதிரி தான். உள்ளுக்குள்ளே நீங்கள் ஒரு 20 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு 70% சென்டென்ஸ் வரைக்கும் தப்பு இல்லாமல் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ இவங்களுக்கு இங்கேருந்து என்ன தேவைன்னா, இதான் ரூல்ஸ்னு அடுத்தடுத்த கிளாஸோ வீடியோவோ தேவை கிடையாது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷை நீங்கள் டெய்லி ஒரு 1/2 hour 1 hour நீங்கள் பேசணும். நீங்கள் எவ்வளோ பேசுகிறீங்களோ உங்களுக்கே ஃபஸ்ட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். நீங்கள் 30 நாளாக டெய்லி 1/2 hour பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு இடத்துக்கு போகும்போது ஃபஸ்ட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், அது ஒரு இன்டர்னல் கான்ஃபிடன்ஸ். பட் செகண்ட் வந்துட்டு அந்த ப்ராக்டிஸ் வந்துட்டு ஒரு மசில் மெமரியாக மாறும். நீங்கள் வண்டி ஃபஸ்ட்டு ஓட்டும் போது ஞாபகம் இருக்கா, நீங்கள் ரொம்ப யோசிச்சு கியர் போடணும், ஞாபகம் இருக்கா இது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் கியர் போடுறதுன்றது ஒரு சாதாரண விஷயமா இருக்காது. ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டு கிளச்சை ரிலீஸ் பண்ண டப்புன்னு போய் நின்றும் வண்டி. அது எனக்கு நிறைய நாள் நடந்துச்சு, அப்புறம் தான் நான் ஸ்மூத்தாகவே விட்டேன். ஆமாம், ஆனால் நீங்கள் இப்போ வண்டி ஓட்டும் போது நீங்கள் யோசிக்க கூட மாட்டீங்க. ஸோ இதுதான் ஒரு விஷயம் மசில் மெமரியாக மாறுறதுன்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு எந்த விஷயம் கற்றுக்கும் போதும் நீங்கள் எப்படி யோசிச்சு இப்போ கான்ஷியஸாக பண்ணீங்களோ, யோசிச்சு எப்படி அந்த ஃபஸ்ட் கியர் போட்டிங்களோ அந்த மாதிரி இருக்கும். பட் நீங்கள் அதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண அது ஒரு மசில் மெமரியாக மாறிடும். இது இங்கிலீஷ்க்கு மட்டும் இல்லை, நீங்கள் கற்றுக்கிற எல்லா விஷயத்துக்குமே இது ட்ரூ. ஃபஸ்ட்டு யோசிச்சு பண்ணோம், அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு சப்கான்ஷியஸ் ஆயிரும். அதுக்கு தேவை இனஃப் ப்ராக்டிஸ். அதை தான் நம்ம கிரியேட் பண்ணி தரோம். ஸோ நீங்கள் இதை பண்ணும்போது பார்க்கலாம் நம்ம எப்படி போகுதுன்னு. இதனால தான் இது ஒர்க் ஆகுது. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதா? புரியுது. யா, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும்னு நம்புறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. லெட்ஸ் see. அதே தான், நீங்களும் ஆக்சுவலி இவ்வளோ ஸ்போர்ட்டிவாக நீங்களும் இந்த சேலஞ்செலாம் அக்செப்ட் பண்ணதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் நன்றி ரெண்டுமே நான் சொல்லிக்கிறேன் தேநீர் இடைவேளை சார்பாக. ஏன்னா சும்மா ஏதோ ஒன்று சொல்கிறோம் செய்கிறோங்கிறத தாண்டி அதை செஞ்சு காட்டணுங்கிறதுல நீங்களும் ஒத்துழைப்பு கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் வி வில் மீட் அகைன் இன் 90 days ஃபார் ஷுர். வி வில் மீட். ஸோ லாஸ்ட் ஃபார் அ மினிட் நீங்கள் டேரெக்டாக பீப்புள்கிட்ட ஏதாவது பேசணுன்னா யூ கேன் ஸ்பீக். இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி நிறைய பேருக்கு கரெக்டாக இது ஒரு எஜுகேஷனை சேஞ்ச் பண்ணுன்றக்காக தான் பண்ணுறோம். ஸோ எங்களை சுற்றி எங்கள் டீம் நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி ஒரு 50 லட்சம் மக்கள்கிட்ட போயிருக்கோம். ஐ திங்க் வில் க்ரோ ஃபர்தர். பட் ஃபண்டமெண்டலாக இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் வரணுன்றக்காக தான் இது பண்ணியிருக்கோம். அண்ட் மோர் தென் எனிதிங் எல்ஸ், எனக்கு இந்த வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது சுகந்தி பிரியாவுக்கு ஆக்சுவலாக இங்கிலீஷ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறத பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஆம் ஆக்சுவலி வெரி கிளாட் இந்த மாதிரி நீங்கள் வந்து எங்கள் கூட சேர்ந்துட்டு இப்படி ஒரு டெஸ்ட் பண்ணுறதுன்றது ஒரு லைவாக ஒரு ப்ரூஃபாக பப்ளிக்கில் பில்ட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ஐ ஆம் வெரி எக்ஸைட்டட். நெக்ஸ்ட்டு 90 daysல நீங்களே பார்ப்பீங்க. ஹோப்ஃபுல்லி உங்கள் சேஞ்ச் ஆகிறத பார்ப்பீங்க. அண்ட் வெரி எக்ஸைட்டட் ஃபார் இட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. லாஸ்ட்டாக எங்களுடைய ப்ராடக்ட் இது உங்கள் சூப்பர்னோவா மாதிரி எங்கள் ஆராவில் சொல்லி ஹெல்த் மிக்ஸ். இது ஆராவில் கைஸ் உங்களுக்காக. இது நீங்கள் குடிச்சு பாருங்கள், 1 மாதம் நீங்கள் குடிங்க, உங்களுக்கு ஃபிசிக்கலி ஒரு எனர்ஜி கண்டிப்பாக கிடைக்கும். அதை நீங்கள் எங்களுக்கு 90 நாளைக்கு அப்புறம் நான் வரும்போது ஷேர் பண்ணுங்கள். சரி, நான் குடிச்சு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, நீங்கள் சொல்லணும் நல்லா இருந்தா. சரி, ஓகே, நல்லா இருந்தால் சொல்கிறேன். மகிழ்ச்சி, ஃபைன். அதாங்க இங்கே நான் இதை முடிக்கிறேங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். இந்த தடவை அகைன் சூப்பர்னோவா தேநீர் இடைவேளை அப்ரோச் பண்ணும்போதே என் மைண்டில் அப்படி ஒன்று இருந்துச்சு. திருப்பி இவங்க நல்லா பண்ணுறாங்க, இவங்க பண்ணுங்க
அப்படின்னு சொல்கிறத தாண்டி இவங்க உண்மையாகவே அப்படி பண்ணுறாங்களான்னு மக்கள்கிட்ட சொல்லிட்டோன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு. ஏன்னா இவங்க ஒன்றும் கார்ப்பரேட் கம்பெனி வெளியிலேருந்து வந்திருக்காங்க அந்த மாதிரி எண்ணமும் நமக்கு கிடையாது. ஏன்னா நம்ம கூட இருந்த ஒரு மாதிரி ஒரு பையன், திண்டுக்கல்லில் படித்த பையன், கஷ்டப்பட்டு படித்து ஐஐடியில் படித்து முன்னேறி நம்ம கிராமப்புற மக்களுக்காக இங்கிலீஷ் நல்லா பேசணுங்கிறதுக்காக ஒன்று செஞ்சு காவேரிப்பட்டினத்தில் போய் இதுக்குன்னே ரிசர்ச் பண்ணி ஒரு குழந்தைகிட்ட 3வது படிக்கிற பையன் இன்னைக்கு 5வது படிக்கிற பையன் வந்து எலக்யூஷனே ஒரு சூப்பராக பேசுகிற மாதிரி மாற்றி அப்படின்னு சொல்லி ஒரு 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 ரொம்ப ஒரு நெஞ்சை தொடக்கூடிய மாதிரியான ஒரு ஜேர்னி தான் சூப்பர் நோவா அவனுடைய ஜேர்னியும். அதுக்காக தான் இதை பண்ணோம். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நீங்களும் இந்த கோர்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறதையும் சுகந்தி பிரியா கூட நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுறீங்களாங்கிறத தெரியப்படுத்துங்க. இல்லை நீங்கள் முடிச்ச பிறகு கூட ஸ்டார்ட் பண்ணிட்டோம், பிரச்சனை இல்லை. ஓகே, அவங்க முடிச்சதுக்கப்புறம் கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள். எனக்கு நம்மளும் அதை பற்றி பிரச்சனை இல்லை, என்னவோ அதை பார்த்துக்குருவோம். ஸோ நீங்கள் என்ன இந்த பாசிட்டிவிட்டி பற்றி நினைக்கிறீங்கிறதையும் சூப்பர் நோவா பற்றி என்னென்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இன்னொரு ஆராவில் சத்தமாக வழங்கும் பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி.